nuclear power plant. The new difference between the nuclear fusion and nuclear fission will be explained as a case study, and also the accident happened due to nuclear power plant will be also addressed by the students, following students. Okay, thank you. இப்போ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நியூக்ளியர் பிளான்ட் என்னென்ன இன்ட்ரோடக்ஷன் ஆகும்னா, நியூக்ளியர் பிளான்ட் வந்து எலக்ட்ரிசிட்டியில் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் எலக்ட்ரிசிட்டி எனர்ஜி ரிலீஸ் பண்ணால் நியூக்ளியர் ரியாக்ஷன். அதில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பர்னிங் ஃப்ளூர் ஆர் கேஸில் வந்து எனர்ஜி வந்து ஸ்பெஷல் ஃபியூல் எதில் ஆகும்னா யுரேனியம் ஆகும். இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி do not cause air pollution. இதாவது ரன் லாங் பீரியட் ஆகும். நான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் கோர்ல வந்து ரியாக்டர் இருக்கும். அந்த ரியாக்டர்ல வந்து உள்ள வந்து ஜிர்கோனியம் ராட்ஸ்ல வந்து யுரேனியம் பில்லட்ஸ் வந்து ஃபில் பண்ணிருப்போம். அதை வந்து நம்ம ஃபியூல் ராட்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த ஃபியூல் ராட்ஸ் வந்து ரியாக்டர் வச்சுட்டு, இப்போ அந்த ரியாக்டர்ல வந்து யூஸ் பண்றதுக்கு நியூட்ரான் தேவையா, அந்த நியூட்ரான் வந்து நம்ம யுரேனியம் 235 நியூக்ளியர்ல இருந்து ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் மூலியமா அந்த நியூட்ரான் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த கிரியேட் பண்ற நியூட்ரானை வந்து அந்த ஜிர்கோனியம் ராட்ஸ், அதாவது ஃபியூல் ராட்ஸ்ல வந்து மோதிட்டோம்னா அது வந்து ரியாக்ஷன் நடக்குமா, அந்த ரியாக்ஷன் வந்து அதிக அமௌண்ட் ஆஃப் ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ அந்த அதிகமான ஹீட் எனர்ஜி வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிறதுக்காக கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றோம், அதாவது போரான்ங்கிற கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ வந்து அந்த ரியாக்ஷன் வந்து தேவையில்லை அப்படின்னா அந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து அந்த ரியாக்டருக்குள்ள வச்சோம்னா அது வந்து நியூரான் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு ரியாக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஒரு அந்த ரியாக்ஷன் வந்து இன்னும் நடக்கணும் அப்படின்னா அந்த ராட்ஸ் வந்து வெளியே எடுக்கும் போது ரியாக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அந்த ரியாக்ஷன் வந்து அந்த நியூட்ரான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து நம்ம ஸ்லோ பண்ணுறதுக்கு வந்து மாடரேட் யூஸ் பண்ணுறோம். அந்த மாடரேட் என்ன பண்ணோம்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் நியூட்ரான்ஸை வந்து ஸ்லோ பண்ணி அந்த நியூட்ரான்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிருக்கும். அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம ஸ்டெடியாக இருக்கும். இப்போ இந்த ப்ரொடியூஸ் ஆகிற அதிகமான ஹீட் அண்ட் எனர்ஜி வந்து கூலண்ட் வச்சு, அதாவது டியூட்ரியம் D2O அப்படிங்கிற டியூட்ரியம் வந்து அது நல்ல கூலண்ட். அந்த கூலண்ட் வச்சு ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அந்த ரியாக்டர் சுற்றி தான் அந்த கூலண்ட் இருக்கும். அப்போ அந்த ஹீட் வந்து அந்த கூலண்ட் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கூலண்ட் வந்து இன்னொரு செட் ஆஃப் ப்ரெஷரைஸ்டு வால்வு கொண்டு போவோம். அந்த ப்ரெஷரைஸ்டு வால்வு வந்து நார்மல் வாட்டர் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ இந்த சைடு அந்த கூலண்ட் வந்து போகும்போது அந்த கூலண்ட் வந்து ரொம்ப சூடாக இருக்கும். அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அந்த கூலண்ட் வந்து இந்த இருக்க அந்த வாட்டரை வந்து மீட் பண்ணும்போது ரொம்ப அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது நார்மல் வாட்டர் அந்த ஹீட் பண்ணி அது வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். இப்போ அந்த ஸ்டீம் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அந்த ப்ரெஷரான ஸ்டீம் வந்து நம்ம வந்து டர்பைன் மாதிரி இருப்போம். அதாவது ஒரு செட் ஆஃப் 4-5 டர்பைன் இருக்கும். அது வந்து ஷார்ட் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ அந்த ஷார்ட் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ அந்த டர்பைன்ல வந்து அந்த ஸ்டீம் பண்ணிட்டு டர்பைன் சுத்த ஆரம்பிக்கும் போது அந்த ஷாஃப்ட் சுத்துமா, அந்த ஷாஃப்ட் சுத்தும் போது ஜென்ரேட்டர்ல இருக்க மேக்னெட்டிக் போல்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமா நம்ம வந்து வீடு, இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிலாம் கொண்டு போய்க்கலாம். இப்போ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்டீம், இப்போ அந்த ஸ்டீம் வந்து டர்பைன் மாறிட்டதுக்கு அப்புறம் அந்த ஸ்டீம் வந்து நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ணலாம். எப்படின்னா கண்டென்சர் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சூடான ஸ்டீமை வந்து கூல் பண்ணி திரும்ப வாட்டரா உருவாக்கி நம்ம திரும்ப அந்த வாட்டர் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரியாக்ஷன் மூலமா நம்ம வந்து 1000 இருந்து 2000 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது வந்து கண்டினியூஸா ப்ரொடியூஸ் பண்ணலாம். நியூக்ளியர் பவர் பிளான்ட், அதாவது உக்ரைனில் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான் வந்து செர்னோபில் டிசாஸ்டர். ஸோ அந்த செர்னோபில் டிசாஸ்டர் வந்து April 26, 1986 நடந்த ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஸோ செர்னோபில் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட். அந்த பவர் பிளான்ட் வந்து ப்ராப்பரான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் இல்லாமல் அவங்க வந்து சேஃப்டி டெஸ்ட் பண்ணதுனால நடந்த ஒரு ஆக்சிடென்ட். அங்கே இருக்க ரியாக்டர் 4 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால பக்கத்தில் ட்ரிப்யார்ட் அப்படிங்கிற ஒரு டவுனில் வந்து இருக்கிற பீப்புளெலாம் வந்து ரொம்பவே சஃபர் ஆகிறாங்க. அங்கே நடந்த ஆக்சிடென்ட்னால வித்தின் அ ஹார்ஸில் வந்து அந்த பீப்புளெலாம் வந்து வேறு இடத்துக்கு எவாக்குவேட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்லையும் வந்து சேஃப்டி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உக்ரைனோட இதில் பேஸ்டாக வந்து இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அது எஃபோர்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். இந்த செர்னோபில் டிசாஸ்டர் வந்து இன்னுமே அதை வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அந்த பிளேஸில் வந்து. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இந்த ரேடியேஷன் எக்ஸ்ப்ளோசர்னால நிறையா டிசீஸ் அந்த கேன்சர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஒன்றுமே அவங்க அஃபெக்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற லேண்ட்ஸ் எல்லாம் ஒன்றுமே அன்சேஃபாக இருக்குது, அவங்கள வாழ்றதுக்காக அன்சேஃபாக இருக்குது. ஸோ இந்த வேர்ல்டில் ஃபுல்லாக இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிளாக இருக்குது. நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக பண்ணணும், அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் எல்லாம் நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ தேங்க்யூ.